தனியாக ஜெபம் பண்ணுங்க. அதோட பாவ அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்த தேவனால் கிரியை செய்ய முடியாது. உங்களை தேவனால் பயன்படுத்த முடியாமல் போய்விடும். அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்தேன்? என்னுடைய பேச்சு சரியா? இன்னைக்கு என்னுடைய பார்வை சரியா? என்னுடைய எண்ணங்கள் சரியா? இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் தனியாக இருந்து தான் செய்யணும். ஆராய்ச்சி பார்க்கணும். காலையில் எழும்பி உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். மாலையில் நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் பரிசுத்தமாக இருந்தேனா? என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்ததா? இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்திலே உங்களை உணர்த்துகிறாரோ அந்த இடத்துக்காக அன்றைய நாளிலேயே நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணணும். யாரும் நம்ம 100% பரிசுத்தமாய் வாழ்ந்து விட முடியாது. ஆனால் அனுதினமும் நீங்கள் பாவ அறிக்கை பண்ணி தேவனோடு நடந்து நடந்து போக முடியும். இது ஒரு பயணம். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். இன்னைக்கு இங்கே நிற்பீங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துல நிற்பீங்க, மறுநாள் இன்னும் ஒரு புது இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இன்னைய ஆவிக்குரிய நிலைமை ஒருவேளை உங்களுக்கு நான் ஜெபிச்சிட்டேன், அந்நிய பாஷை பேசிட்டேன்னு திருப்தியாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு புதிய சவால்கள், புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்கள், உலகத்தில் புது புது கண்டுபிடிப்புகள் எப்படி வந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து, நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளே வளர்ந்து, நாளுக்கு நாள் அந்நிய பாஷை பேசி நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுங்க, பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு விதமான நான் சொல்லலை எல்லாரும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் பரிபூரணம் அடைவதற்கு இந்த வேத வாசிப்பு, அந்நிய பாஷை ஜெபம், பாவரிக்கை ஜெபம், தனி ஜெபம், இவைகள் உங்களுக்கு ஒரு விதமான ஊந்துதலை கொடுத்து கொண்டே இருக்கும். பாவத்தை நாளுக்கு நாள் ஜெயிக்க உதவி செய்து கொண்டே இருக்கும். தேவனுக்குள்ளே வைராக்கியமாய் வளர உதவி செய்து கொண்டே இருக்கும்.